இல்ல நீங்க வந்து அரசியல் இந்த வளாகத்தில் அரசியல் வேண்டாம் என்று நினைக்கின்றேன். நான் போட்டியிடுவதை விட பிறரை வெற்றி பெற செய்வது என்று சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். அவர் நிலைப்பாடு அவரை போய் கேட்கணும். கட்சி புதுசா ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. என்ன உங்கள் கொள்கை என்ன கருத்துன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய கருத்தை பதிவு. நான் அறிவுரை சொல்ல முடியாது பாஸ். அவர் வந்து வளர்ந்த நடிகர். அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றது? நீங்களே வந்து கொடுங்க பாஸ், இலவச வீடு கொடுங்க. எல்லாரும் வேண்டாம் யார் சொன்னாங்க? கல்லூரியில் வந்து திரைப்படம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? படிப்போட சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் திங். அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த மாணவர் தான் இருக்காரு. ஸோ they like to know more about the industryன்னு சொல்லும்போது அவங்க திரைப்படத்துக்கு போனால் தானே படம் பார்க்க முடியும். வீட்டில் உட்காந்து படம் பார்க்கறது, திரைப்படம் அந்த அட்மாஸ்பியர், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு படத்தை வந்து தயாரித்து முடித்தோடனே நடித்து முடித்தோடனே வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காம அதை ப்ரொமோட் பண்ணுற சூழல் அதிகமாகிடுச்சு. இப்போ அது ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். பப்ளிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் டேக் த ஃபிலிம்ஸ் ஹையர் அண்ட் ஹையர். அதனால இல்ல நீங்க வந்து அரசியல் இந்த வளாகத்தில் அரசியல் வேண்டாம் என்று நினைக்கின்றேன். தனிப்பட்ட முறையிலே தெரியல எனக்கு. போட்டியிட மாட்டேன்னு சொன்னது காரணம் வந்து தலைவர், மாநில தலைவர் முடிவெடுப்பான்னு சொல்லியிருக்கேன். போட்டியிட மாட்டேன் என்று சொல்லும் போது எந்தெந்த தொகுதி நிற்கிறான்னு எனக்கு தெரியாது. நிற்கும் போது அதை வந்து அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக நான் போட்டியிடுவதை விட பிறரை வெற்றி பெற செய்வது என்ற சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். கிடைக்கிற வாய்ப்பு நான் ஏற்கனவே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன். என்னுடன் பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கேன். அரசியல் விட்டு விலகினா இங்கே உங்கள்கிட்ட அரசியல் கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க அங்க இருக்கிறனால எனக்கு கேட்டுட்டே இருக்கேன் தலைவா. நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து மாநில தலைவர் சொல்லி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, திருப்பி என்ன கேட்க கூடாது. அவர் நிலைப்பாடு அவரை போய் கேட்கணுங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து இவ்வளவு பேர்ல மைக்க வச்சு விஜய் நிக்க வச்சு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க கூடாது. நான் அவருக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் பாஸ். அவரை கொண்டு நிக்க வச்சு பேச சொல்லுங்க. கண்டிப்பா வேணுங்க. அரசியல் பற்று இருக்கு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மாணவர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே. கட்சி புதுசா ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. என்ன உங்கள் கொள்கை என்ன கருத்துன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம். கொம்புசி படத்தை திரையரங்கில் சென்று பார்க்க வேண்டும் என்றவா ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து, தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய கருத்தை பதிவு செஞ்சோம். அவர் சொன்ன மாதிரி நான் நண்பர்களோட போகும்போது அந்த ஊர்ல இந்த கோவிட்ல அந்த கதையை நான் பார்த்ததா கூட சொன்னாரு. நான் அந்த இடத்துல போனேன். அதை குடிச்சு போகும்போது என் நண்பரோட போகும்போது ஒரு கஞ்சாங்கிறது ஒரு அழிக்கப்படக்கூடிய நீங்க திரும்ப அந்த இல்ல அது அழிக்கிறதா காமிச்சிருக்கோம் படத்துல. படம் பார்க்கல வேண்டும், அழிக்கின்றதா காமிச்சிருக்கேன். படம் பார்க்காதனால தெரியல. படத்தை அழிச்சிருக்கிறது காமிச்சிருக்கு. பார்க்கல. கண்டிப்பா 100% இருக்கு. அதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி காமிச்சு அழிச்சிருக்கோம். நான் அறிவுரை சொல்ல முடியாது பாஸ். அவர் வந்து வளர்ந்த நடிகர். அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றது? அரசியல்வாதி அவர் அரசியல்வாதியை நான் ஒன்னும் ஏத்துக்கலையே. ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. என்ன ஒரு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வாட் இஸ் கோயிங் டு டு இதெல்லாம் கேட்டா பெரிய பிரஸ் மீட் தரணும் பாஸ். சாதாரண விஷயம் கிடையாது. சொன்ன நிறைய விஷயம் சொல்றாரு. அதை பத்தி நான் சொன்ன விலாவரியாக உங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசணும். அவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் உருவாக்குவோம், எல்லாருக்கும் வீடு கட்டுற வசதியை உருவாக்குன்னு சொல்றாரு. எப்படி நான் கேட்கிறேன், தமிழகம் வந்து 10 லட்சம் கோடி கடன்ல வந்து மீண்டு எப்படி வருவாங்க? அவாய் கோயிங் டு see to that 10 lakh crore வந்து அழிக்க போறாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. Get some policies. Don't talk about people. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இலவசம் கொடுக்கக்கூடிய விஷயம் அவர் சொல்லிருக்காரு. ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வீடு நீங்களே வந்து கொடுங்க பாஸ். இலவச வீடு கொடுங்க. எல்லாரும் வேண்டாம் யார் சொன்னாங்க? நானே தான் சொல்றேன் கொடுக்கணும். அதுக்கு வந்து எப்படி கொடுப்பீங்க தான் நான் கேட்கிறேன். Give up some plans. நான் இந்த உயிரை காப்பாற்றுவேன் என்று சொன்னால் எப்படி? யாராலும் முடியாத இந்த உயிரை காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கிறார்களே, எப்படி காப்பாற்ற போகிறீர்கள் என்று கேட்டால் அதுக்கு மருத்துவம் இதான் அப்படின்னு சொல்லணும். Come up with solutions. Don't point out the problems. இது இருக்கு இது இருக்கு இது இப்படி செய்யணும்னு சொன்னா எப்படி செய்வீங்கன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன், மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லக்கூடாது. கேட்க வேண்டியது மக்கள். வாக்குறுதி நிறைவேற்றினார்களா இல்லையான்னு கேட்கப்பட வேண்டியது மக்கள் தான் கேட்கணும். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பது இங்க கலாச்சாரம் அதான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டம் எப்போதும் உண்டு. நீங்க அதை பாருங்க. சொல்ற கருத்தெல்லாம் சில கருத்து. இங்க வந்து விஜய் இன்று வந்தவர். நீங்க இதை விட பெரிய பெரிய இயக்கங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள்.
அவரை பற்றி நீங்க சுட்டி காட்டி கேட்டீர்கள் என்று நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இவர் வரட்டும், ஆட்சியை வந்து ஆட்சி வந்து வரட்டும், அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போட்டோம், இந்த மாதிரி கேள்வி கேட்க வைங்க. முதல்ல பிரஸ் வந்து do not make a small man to be a big man by planting all this with the people. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க ஒருவரை பெரியவதாக நீங்க உருவாக்காதீங்க. நான் அங்க இருந்து வந்தவன் தான் இங்க. So you have to be very responsible. நீங்க வந்து கூட்டத்தை காமிச்சு இவர் தான் நீங்க மக்கள் வருவாங்க, யார் கூப்பிட்டாலும் வருவாங்க, மக்கள் வரதான் செய்வாங்க. ஐயா என் நண்பரே, கல்லூரி விளையாட்டு ரொம்ப வரப்பிரசாதம் சொல்றது காந்தி பேர் எடுத்து மக்களுக்கு வந்து 125 நாள் ஆக்கியிருக்காங்க. அதை பத்தி பேசுவோம், அதுக்கு அடுத்த சர்ச்சைக்கு போவோம். அந்த 120 நாள் பண்ணும்போது 60% will be given by the central government, 40% has been given by the state government சொல்லிருக்காங்க. அது அவங்களுக்கு வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். தென்காசி மக்கள் நீங்க மீண்டும் போட்டியிடணும் மாதிரி ஆசைப்படுறாங்க. போது அவர் சொல்லுவாரு, என் சகோதரர் இருக்காரு, நீங்களா இருக்கீங்க, சொல்லுங்க. யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு சாதகமா இருக்கு. பாரத் மாதா கி அண்ணா அப்படியே நாங்க நினைத்து வந்துறேன். சந்திச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு நாள் கூப்பிடுறேன், புத்தாண்டுல உங்களை அழைத்து சிறப்பாக பேசுகின்றேன். அப்புறம் வந்து தேர்தல் வந்து எந்த அளவுல இருக்குன்னு தெரியும். அப்ப பல கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற 5ஆம் தேதி அன்னைக்கு ராஜபாளையத்துல மாநில தலைவர்கள் கலந்து கொள்கிற ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அங்கு இந்த கருத்துக்கள் சிறப்பாக பதில் வைத்திருக்கிறேன். அங்கு நீங்க கேட்கிற எல்லா கேட்கும் நான் பதில் சொல்றேன்.